தங்க பிள்ளை செல்ல பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா விளையாடுறீங்க, நல்ல பொண்ணா இருக்கீங்களே. அர்ச்சனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே பூர்ணிமா மூஞ்செல்லாம் அப்படியே வாரி தூக்கி போடுது. அடக்கடவுளே, நம்ம இவ்வளோ நாளாக இந்த பொண்ணு எதிரியாக நினச்சிட்டு இருக்கோம், இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம அம்மா வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் வெத்து போச்சுப்பா. அதுக்கப்புறம் விசித்ரா மேடம் கிட்ட பூர்ணிமாவோட அம்மா போய், மேடம் என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. பூர்ணிமாவுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் மாறி போச்சு, கண்ணெல்லாம் பிதுங்குது, வாயெல்லாம் புதங்குது. என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. என்னடா இது, நம்ம என்னமோ நல்லவங்க, நம்ம எல்லாம் செய்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா எல்லாரும் வந்து இவங்களை கட்டிப்பிடிக்கிறது என்ன, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது என்ன, டக் பண்ணுறது என்ன, சல்லங்கிறது என்ன, புட்டுங்கிறது என்ன, பட்டுங்கிறது என்ன, இப்படிலாம் வந்து சொன்னால் எங்களுக்கெல்லாம் கோவம் வருமா வராதா? இவ்வளோக்கு நான் உன் புள்ள தெரியுமா, என்ன கூட நீ இவ்வளோலாம் சொன்னதே இல்லை, ஆனால் அந்த பொண்ணை வந்து கொண்டு உடனே தங்கு சல்ல குட்டிலாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவோட முக ரியாக்ஷன் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீக்கெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூர்ணிமா அவர்களை வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே எல்லா வாரமும் ரோஸ்ட் பண்ணுவாங்க. வாரமெல்லாம் ஜாலியாக சிரிச்சிட்டு ஹான்னு இருக்கக்கூடிய பூர்ணிமாவோட முகம் இந்த வீக்கெண்டு வந்தால் மட்டும் அப்படி ரியாக்ஷன்லேயே ஒவ்வொருத்தரையும் சாவடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரெடி நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகேங்களா? சும்மா ஃபன் மூடில் இருக்கிற, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பூர்ணிமாவோட அம்மா தான் முதல் முறை வந்திருக்காங்க. லைவில் ஆக்சுவலி வந்துட்டாங்க. ப்ரோமோவிலையும் அதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும். இதில் விசித்ரா மேடம் கிட்ட பூர்ணிமாவோட அம்மா வந்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேடம் சாரி மேடம், என் பொண்ணு ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திருந்தாலோ ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனதார சாரி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ தொலைவான்னு நின்றுட்டு இருந்தாங்க அர்ச்சனா. அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டு, ஐயோ இது என் தலைவி, என் தங்கம், என் செல்லம், புட்டு வைரம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது விசித்ராவுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டும், அதுக்கப்புறம் சாரியும், அதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கு தங்கம், புட்டு, செல்லம், பட்டு அப்படின்லாம் சொன்ன உடனே பயங்கர காண்டாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பூர்ணிமாவை காண்டாகிறாங்க அப்படிங்கிறது வேறு ஒரு விஷயம். பட் இவங்க வந்து கேமாக அதை அணுகுவாங்க ஸ்ட்ராட்டஜியாக. ஐயோ நம்மெல்லாம் பண்ணதெல்லாம் தப்பாகிடுச்சு போலையே, நம்ம அம்மாவே இவங்களுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்களே, நம்மக்கிட்டே வந்து பெருசாக வந்து பேசலையே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க பெருசாக பேசலை, நல்லா பண்ணுற செல்லம், நல்லா பண்ணுற தங்கம், கட்டி பிடிச்சி அழுதாங்க. அழுதுட்டு ஆனந்த கண்ணீர் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. பட் காம்ப்ளிமெண்ட்லாம் பெருசாக வந்து கொடுக்கல. மேபி லைவில் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வரைக்குமே எதுவும் அவ்வளோ பெருசாக வந்து பேசிக்கல அவங்க ரெண்டு பேருமே. ஏன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா G2 போய் உட்காந்துட்டு எல்லோரும் கதறிக்க ஆரம்பிச்சிட்டுருக்காங்க. பட் பூர்ணிமாவுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நானும் அது ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். அண்டு ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி எப்படி பூர்ணிமாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், பூர்ணிமாவுக்கு எப்படி எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ப்ரோமோவை பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்திக்கிறேன். until then bye from Uday. நன்றி, வணக்கம்.